அல்லாஹ் சிறப்பாக்கிய இந்த சிறப்புமிகு ரமலான் மாதத்தினுடைய இரவு தொழுகையினை பிடிச்சு வணங்கியவர்களாக இங்கு கொடுப்பிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்றுள்ளவற்றுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த நேர நிகழ்ச்சியை இன்றைய ஆண்களுக்கான கேள்வி. நேற்றைய பகுதியில ஒரு முக்கியமான கேள்வி இருந்துச்சு. நேற்றைய நேர பற்றாக்குறையினால அதை இன்றைக்கு கேட்கிறோம். ஷைத்தான் தீண்டிய பைத்தியத்தை போன்று மறுமையில் எழக்கூடியவர்கள் யார்? ஷைத்தான் தீண்டிய பைத்தியத்தை போன்று மறுமையில் எழக்கூடியவர்கள் யார்? வட்டி வாங்கக்கூடியவர்களா, வட்டிக்கு கொடுக்கிறவங்க? வட்டிக்கு கொடுக்கிறவங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் பேசும் பொழுது வட்டி வாங்கி சாப்பிடுவோர் ஷைத்தான் தீண்டியவன் பைத்தியத்தை போன்று மறுமையில் எழுப்பப்படுவார். நாளைய மறுமையில ஒவ்வொரு சாராரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் செய்த பாவத்திற்கு ஏற்ப எழுப்புவார். மோசடி செய்யறாங்கன்னு அந்த அடியார்களை அல்லாஹ் மறுமையில எப்படி எழுப்புவான் அப்படின்னா, மறுமையில அல்லாஹ் விரிச்சு விடுவான். இந்த உலகத்துல பிற மனிதர்களிடத்துல அவர்களுடைய அறியாமையை பயன்படுத்தி மோசடி செய்யறாங்கன்னு ஒரு அறியாமையில இருக்காரு, அவரிடத்துல போதிய அறிவு இல்லை அப்படிங்கும் பொழுது அவர்களிடத்துல வியாபாரத்துல மோசடி செய்றீங்க அப்படின்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் அதை வெளிச்சப்படுத்துவான். என்ன பொருளில் அந்த அடியார் மோசடி செய்தாரோ அந்த பொருளோடு வருவார். அல்லாஹ் வெளிச்சம் விட்டு காட்டுவான். உலகத்துல வாழும் பொழுது இந்த அடியார் இந்த பொருளை மோசமாக சாப்பிட்டார், இந்த அடியாரிடத்தில் மோசடி செய்தார், வியாபாரத்தில் மோசடி செய்தார், இன்னும் பிற விடயங்களில் மோசடி செய்தார் என்பதை மறுமையில் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? வெளிச்சம் விட்டு காட்டுவான். அது இல்லாம அல்லாஹ் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு கொடி நடுவோம். அந்த கொடியில இன்னாருடைய மகன் இன்னார், யார் மோசடி செய்தார்களோ அவருடைய வாப்பா பேரு, அவருடைய பேர் எழுதி வைக்கப்பட்டு இவர் மோசடி செய்தார் என்று ஒரு கொடி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான்? நடுவான். இது போன்று ஒவ்வொரு அடியாரும் அவர்கள் செய்த பாவத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு வகையில் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? மறுமையில் எழுப்புவான். அந்த வகையில வட்டிக்கு யார் கொடுக்கிறார்களோ அந்த அடியாரை அல்லாஹ் மறுமையில் எப்படி எழுப்புவானா? ஷைத்தான் தீண்டினால் எப்படி அவன் பைத்தியம் ஆவானோ அது போன்று பைத்தியத்தை போன்று நாளை மறுமையில் அந்த அடியார் எழுப்பப்படுவார். மறுமையில் அல்லாஹ் வெளிச்சம் விட்டு காட்டுவான். இந்த அடியார் உலகத்தில் வாழும் பொழுது வட்டிக்கு கொடுத்து சாப்பிட்டான், அதனால் மறுமை இந்த நிலை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் எல்லா அடியார்களுடைய முன்னிலையை வெளிச்சு கொடுத்துவான். இன்னைக்கு பார்க்கிறோம், அதிகமான மக்கள் வட்டிக்கு கொடுக்கறது இல்லை. இஸ்லாமியர்கள் பொறுத்தவரைக்கும் வட்டிக்கு கொடுக்கறது இல்லை. ஆனா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வட்டிக்கு கொடுத்தா மட்டும்தான் பாவம், வட்டிக்கு வாங்கத்தான் செய்யணும், நாங்க அது பாவம் கிடையாது என்ற ஒரு நிலைப்பாட்டை அதிகமான இஸ்லாமியர்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வட்டிக்கு வாங்குபவரையும் வட்டிக்கு கொடுப்பவரையும் வட்டிக்காக வேண்டி கணக்கு எழுதுபவரையும் வட்டியினுடைய இரண்டு சாட்சிகளையும் அல்லாஹ் சபிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த சாரார் இருக்காங்களே வட்டிக்கு கொடுக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன தீமையை எழுதுவானோ அதே தீமையை வட்டிக்கு வாங்குபவருக்கு கொடுப்பான். அதே தீமையை அதற்காக வேண்டி கணக்கு எழுதுகிறார்களே அவர்களுக்கும் வழங்குவான். அதே தீமையை அதற்காக வேண்டி சாட்சி கையொப்பமிடுகிறார்களே அவர்களுக்கும் அந்த அதே கூலிகளை அதே தீமைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் வழங்குவான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பதிவு செய்கிறார்கள். பார்க்கிறோம், வட்டிக்கு வாங்குறது மட்டும் தான் பாவம், வட்டிக்கு கொடுக்கறது மட்டும் தான் பாவம். நாம இஎம்ஐ தான் வாங்குறோம். இஎம்ஐக்கும் வட்டிக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. வட்டி எப்படி இஸ்லாத்தில் ஹராமோ அதே ஹராம் இஎம்ஐ. இஎம்ஐ என்பது இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கு, ஆனா அதனுடைய அர்த்தம் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்னா என்ன? வட்டி. இன்னைக்கு அதிகமான இஸ்லாமியர்கள் வட்டி வாங்குறாங்க. எப்படி வாங்குறாங்க? இஎம்ஐ வாங்குறாங்க. போன வாங்குறாங்க. எப்படி வாங்குறாங்க? இஎம்ஐல வாங்குறாங்க. கேட்டா பாவம் கிடையாது என்பது போன்ற ஒரு போக்கில் அதிகமான இஸ்லாமியர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய பார்வையில் வட்டிக்கு கொடுக்கிறவன் எப்படிப்பட்ட அயோக்கியனோ அதே போன்ற ஒரு பாவம் வட்டிக்கு வாங்குபவர்களுக்கும் சாரும் என்பதை நாம் கவனத்தில் வைக்கிறோம். அடுத்த கேள்வி, பத்ர் போரில் நமக்கான படிப்பினை என்ன? பெண்களுக்கான கேள்வி. பத்ர் போரில் நமக்கான படிப்பினை
சரியானது. அதாவது பத்ர் போரில் நமக்கான படிப்பினையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் பேசும் பொழுது, பத்ர் போரில் சந்தித்துக் கொண்ட இரு படைகளிடமும் உங்களுக்கு படிப்பினை உள்ளது. ஒன்று அல்லாஹ்வின் பாதையில் போரிடக்கூடிய படை, மற்றொன்று இறை மறுப்பாளர்களுடைய படை. முஸ்லிம்களாகிய அவர்களை தம்மை விட இரண்டு மடங்காக கண்களால் கண்டனர். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை கொண்டு வரான் அப்படின்னா, பத்ர் போர்ல என்ன ஆக்சுவலி என்ன அப்படின்னா, பத்ர் போர்ல இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 300க்கும் சற்று அதிகமாக 313 என்று ஒரு ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, 319 என்று ஒரு ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, 317 என்று ஒரு ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. 310க்கும் சற்றே குறைவாக இருக்கு அப்படின்னா இஸ்லாமியர்களுடைய படை. இணை வைப்பாளருடைய படை எப்படி இருந்துச்சு? 1000க்கும் அதிகமாக இருந்தாங்க. ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை கொண்டு வரான் அப்படின்னா, இணை வைப்பாளர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை கொடுக்கிறான் அப்படின்னா, இணை வைப்பாளர்களை விட 2 மடங்கு கூடுதலாக இஸ்லாமிய படையை காண்பிக்க செய்கிறார். அவர்களுடைய பார்வையில இஸ்லாமியர்கள் அதிகமாக இருப்பதை போன்று அல்லாஹ் என்ன பண்றான்? ஒரு தோற்றத்தை கொடுக்கிறான். அதன் வாயிலாக அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகிறார். இதன் வாயிலாக இஸ்லாமியர்களுக்கு பலத்தை ஏற்படுத்துகிறார். அல்லாஹ் திருமறையில் சொல்றான், உலகத்தினுடைய பார்வையில இவர்கள் குறைவானவர்கள் இஸ்லாமியர்கள், இறை மறுப்பாளர்கள் அதிகமானவர்களாக இருந்தாங்க. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடத்துல அந்த செட்டப்பை மாற்றலாம். வேறு விதமாக வானவர்களை கொண்டு அறியா புறத்திலிருந்து இஸ்லாமியர்களுக்கு உதவியை வழங்கினான். இது எல்லா மனிதர்களுக்கும், இறை நம்பிக்கை கொண்ட எல்லா அடியார்களுக்கும் படிப்பினை இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில ஒரு சோதனை வருது, ஒரு கஷ்டம் வருது, ஒரு துக்கம் வருது என்று இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் நினைவில் வைக்க வேண்டிய விஷயம் என்ன? அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான். நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறது என்பதை சோதிக்கக்கூடிய ஒரு கட்டம் இது. இந்த நேரத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். பத்ர் போரில் இஸ்லாமியர்களுடைய பக்கபலமாக அல்லாஹ் எவ்வாறு உதவினானோ அதே உதவியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் வழங்குவான் என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் நாம் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த ஆங்கிலக்கான இவ்வுலக வாழ்வின் இன்பங்களை அல்லாஹ் எவ்வாறு அமைத்திருக்கிறார்? இவ்வுலக வாழ்வின் இன்பங்களை அல்லாஹ் எவ்வாறு அமைத்திருக்கிறார்? விவசாய நிலங்கள், கால்நடைகள், தங்க வெள்ளி குவியல், இதெல்லாம் உலக இன்பங்கள். அதை எப்படி அமைச்சிருக்காங்க? கவர்ச்சியாக மனிதன் விரும்பக்கூடிய வகையில அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான்? அதை அமைத்திருக்கிறான். அதாவது உலகத்தினுடைய பார்வையில ஒரு இன்பம் இருக்கு அப்படின்னு என்ன இன்பம்? செல்வங்கள், பிள்ளைகள், மக்கள், அது இல்லாம விவசாய நிலங்கள், கட்டிடங்கள், இது போன்ற உலக இன்பங்களை அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான் அப்படின்னா மனிதன் விரும்பக்கூடிய வகையை படைத்திருக்கிறான். அல்லாஹ் திருமறையில் பேசும் பொழுது 3வது அத்தியாயம் 14வது பெண்கள், ஆண் மக்கள், சேகரிக்கப்பட்ட தங்க வெள்ளி குவியல்கள், உயர் ரக குதிரைகள், கால்நடைகள், விவசாய நிலங்கள் ஆகிய ஆசைக்குரியவற்றை செல்வங்களை விரும்புவது மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது. அடுத்த அல்லாஹ் பேசுறான் பாருங்க, இதுதான் முக்கியமான கட்டம். இவை இவ்வுலக வாழ்வின் இன்பங்கள் அல்லாஹ்விடமே அழகிய தங்குமிடம் உள்ளது. உலகத்தினுடைய பார்வையில், மனிதர்களுடைய பார்வையில் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு சோதனை ஏற்படுத்திருக்கான் அப்படின்னா, இது போன்ற உலக ஆதாயங்களை காணக்கூடிய நேரத்தில் ஒரு இன்பம் ஏற்படும், அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் ஒரு சுகம் ஏற்படும். இது அல்லாஹ் மனிதனை படைத்த விதம். ஆனா இந்த சோதனை என்ன தெரியுமா? இந்த இன்பங்களை கண்டு நாம் மறுமை மறந்து விடக்கூடாது. நம்ம இடத்துல 2 பொருள் இருக்கு. ஒண்ணு குவாலிட்டியான பொருள், இன்னொன்னு குவாலிட்டி குறைவான பொருள். அந்த குவாலிட்டி குறைவான பொருள் பார்க்கும் பொழுது கவர்ச்சியா இருக்கு, அதற்காக வேண்டி குவாலிட்டி நம்ம மறந்துடுவோமா? குவாலிட்டியான பொருள் போனா ஒரு கவர்ச்சி இல்லையே என்பதற்காக வேண்டி நம்ம விட்டு கொடுத்துருவோமா? அதே போன்றுதான் இந்த உலக வாழ்க்கையினுடைய இன்பங்கள், இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வங்கள், பொருளாதாரங்கள், கட்டிடங்கள், சபங்கள் அனைத்தும் குவாலிட்டி குறைவான கவர்ச்சியான பொருள். குவாலிட்டி எங்க இருக்கு? மறுமையில் இருக்கு. அல்லாஹ் திருமறையில் பேசும் பொழுது அழகிய தங்குமிடம் நம்மிடத்தில் உள்ளது, மறுமையில் உள்ளது. அதற்காக வேண்டி போட்டி போடணும். அந்த மறுமையை மறந்து நீங்கள் வியாபாரத்தின்பால் சென்றால் அது ஹராமான வியாபாரம். அல்லாஹ் திருமறை மற்றொரு இடத்தில் பேசும் பொழுது
யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். நம்பிக்கை கொண்ட அடியார்களே, உங்களுடைய பொருட்செல்வமும் மக்கள் செல்வமும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு உங்களை பிறழச் செய்து விட வேண்டாம். நீங்க செல்வத்தை நேசிக்க தப்பு இல்லை, செல்வத்தை நீங்க சம்பாதிக்க தப்பு இல்லை, சவரங்களை சேமிங்க தப்பு கிடையாது. ஆனால் அந்த சேமிப்பு, அந்த கவர்ச்சி, அந்த முயற்சி, மறுமைக்காக வேண்டி நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை விட முயற்சியை மறக்கடிக்க செய்தால் அது ஹராமான சம்பாத்தியம். இதை நம்ம நினைவில் வைக்கணும். நம்ம சம்பாதிக்கிறோம், தொழுகையை மறந்து சம்பாதித்தால் அது ஹராமான வியாபாரம். சவரங்களை சேகரிக்கிறோம், சீரியல்களை பார்க்கிறோம், இன்னமே சீரியல்களை பார்க்க தப்பலாம், இது போன்ற உலக ஆதாயங்களை பெற்றுக் கொள்வதற்கு நாம் மார்க்கத்தை மறந்தால், வறுமையை மறந்தால் அது ஹராம் என்பதை நம்ம என்ன பண்ணணும், நினைவு வைக்கணும். அல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் பிறந்து வளரக்கூடிய நேரத்தில் அவனோடு சேர்ந்து 2 ஆசைகள் வருது. என்ன ஆசைகள்? பொருளாதார ஆசை, நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை. அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கான். மற்றொரு இடத்துல அல்லாஹ் அப்படி எதிர சொல்லும் பொழுது, ஆதமுடைய மகனுக்கு ஒரு தங்க நீரோடையே ஓடினாலும் அவன் நினைப்பான், மற்றொரு தங்க நீரோடை போடாதா, ஒரு நீரோடையே ஓடுது, ஆனாலும் கூட அவன் என்ன நினைப்பான், ஒண்ணு பத்தல இன்னொன்னு வேணும் என்று நினைப்பான். அவனுடைய வாயை மண்ணை தவிர எதுவும் நிரப்பாது. அல்லாஹ் அப்படி சொன்னாங்க. அப்படிப்பட்ட குணம் நம்மிடத்துல இருக்கத்தான் செய்யுது. ஆனால் எந்த இடத்துல நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னா, இதற்காக வேண்டி நாம் முயற்சிகளை செய்கிறோம், மறுமையை மறந்து முயற்சிகளை செய்யக்கூடாது. மறுமைக்காக வேண்டி சேமிப்புகளை செய்து கொண்டு அந்த உலக பொருளாதாரங்களுக்காக நாம் என்ன பண்ணணும், முயற்சிகளை எடுக்கணும். அடுத்த கேள்வி, மறுமையில் மனிதன் தான் செய்த தீய செயல்களை பார்க்கும் பொழுது அவனுடைய எண்ணம் எவ்வாறு இருக்கும்? சரியான விஷயம். அதாவது மனிதன் உலகத்தில் வாழும் பொழுது ஒரு தீய காரியத்தை செய்வான், எப்படி செய்வான்? கஷ்டப்பட்டு செய்வானா? உலகிற்காக வேண்டி கஷ்டப்பட்டு தூங்குவான். இன்னும் வேற அமல்கள் செய்யணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு செய்வோம். ஆனா ஒரு பாவத்தை செய்யுங்க, ரொம்ப இலகுவாக இருக்கும். ஒரு யூடியூப்ல ஒரு ஹராமான ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னா மனசுக்கு கவரக்கூடிய வகையில் இருக்கும். சர்வ சாதாரணமாக பார்ப்போம், இன்பத்திற்காக வேண்டி பார்ப்போம், சுகமளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதே பாவம், அந்த தீய காரியத்தை இந்த உலகத்துல வாழும் பொழுது எப்படி செஞ்சான்? இஷ்டப்பட்டு செஞ்சான். ஆனா மறுமையில் அதை பார்க்குறது திரும்ப பார்ப்பான், அந்த காரியம் நம்மை விட்டு தூரமாக இருக்க வேண்டாமா என்ற ஒரு எண்ணம் மனதில் இருக்கும் பொழுது 3வது அத்தியாயம் 30வது ஒவ்வொருவரும் தான் செய்த நன்மைகளையும் தான் செய்த தீமைகளையும் தன் முன்னால் காணக்கூடிய அந்த நாளில் நன்மைகளையும் காண்பார், தீமைகளையும் காண்பார். ஆனால் அந்த நேரத்தில் அந்த அடியான் நினைப்பான், தனக்கும் தீமைக்கும் இடையில் நீண்ட தூரம் இருக்க வேண்டாமா, இருக்க வேண்டுமே என அந்த அடியார் விரும்புவார். அந்த நேரத்தில் விரும்ப என்ன பிரயோஜனம்? இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு எக்ஸாம் ஹால் வாழ்ந்துட்டு இருக்கோம். ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு சரியா எழுதிருக்கலாமோ, ஃபெயில் ஆயிட்டோமோ அப்படின்ற எண்ணம் பிரயோஜனம் இருக்கா? ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி எக்ஸாம் ஹால்ல எழுதும்போது என்ன பண்ணிருக்கணும்? நல்ல முறையில படிச்சு அதற்கான வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சு சரியான முறையில செம்மையான முறையில அந்த எக்ஸாம் எழுதி இருந்தார் அப்படின்னா ரிசல்ட் காண்பார். எக்ஸாம் எல்லாம் தப்பா எழுதிட்டு எதையும் படிக்காம ரிசல்ட் மட்டும் பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னா அதே போன்ற நாளை மறுமையில் அந்த அடியார் நினைப்பார். இந்த உலகத்தில் வாழும் பொழுது இஷ்டப்பட்டு எட்டிகை பார்த்திருப்பாரு, இஷ்டப்பட்டு சாங்க கேட்டிருப்பாரு, இஷ்டப்பட்டு இன்னும் பிற ஹராமான காரியங்களை செய்திருப்பார், தொழுகையை மறந்திருப்பார், சீரியல்களை அதிகமாக நேசித்திருப்பார். மறுமையில் என்ன செய்வாரு? சீரியல்களை பார்க்காம இருந்திருக்கலாமோ, அந்த இசையை கேட்காம இருந்திருக்கலாமோ, இன்னும் ஹராமான காரியங்களை செய்யாமல் இருந்திருக்கலாமோ என்று மறுமையில் நிர்கதியற்றவரை இருக்கும் பொழுது யோசிப்பார். அந்த நேரத்தில் யோசித்து இந்த பிரயோஜனம் இல்லை என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல பதிவு செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். அடுத்ததாக மார்க்க திறனாய்வு என்பது நிகழ்ச்சியினுடைய நேற்றைய ஆண்களுக்கான கேள்வி. உலக இன்பங்களை பெற்றுக்கொள்ள பொய்யாக சத்தியம் செய்தோரின் வறுமைகளை, உலக இன்பங்களை உலக ஆதாயங்களை பெற்றுக் கொள்வதற்கு பொய்யான முறையில சத்தியம் செஞ்சாங்களே, பொய் சத்தியம், அவர்களுடைய வறுமைகளை என்ன? அதனுடைய பதில் 3வது அத்தியாயம்
77வது அல்லாஹ்விடம் செய்த உடன்படிக்கைகளையும் தமது சத்தியங்களையும் அற்ப விலைக்கு யார் விற்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் எந்த பாக்கியம் இல்லை. மறுமை நாளில் அவர்களிடம் அல்லாஹ் பேச மாட்டான், அவர்களை பார்க்க மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உள்ளது. ஒரு அடியார் உலகத்தில் வாழும் பொழுது பொய்யான முறையில சத்தியம் செய்யறார். எதற்காக வேண்டி? அல்லாஹ் மேல ஆணையா இதுதான் நடந்துச்சு அப்படி சொல்றாரு. எதற்காக வேண்டி? நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு பொருளாதாரம் கிடைக்கும், எதிர்பார்த்து நமக்கு பொருளாதாரம் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி பொய் சத்தியத்தை ஒரு அடியார் செய்தார் என்றால் மறுமையில் அவருடைய நிலை என்ன? அல்லாஹ் பார்க்க மாட்டான், அல்லாஹ் பேச மாட்டான், அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த மாட்டான். மாறாக மறுமையில் கடுமையான வேதனை அந்த அடியாருக்கு கிடைக்கும் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் இந்த அளவு பதிவு செய்யும். அடுத்ததாக பெண்களுக்கான கேள்வி, இன்றைய கேள்வி. கல்வி அறிவை பெற்றுக் கொள்ளாதவர்கள் விஷயத்தில் வேதம் வழங்கப்பட்டோரின் நிலைப்பாடு என்ன? அதனுடைய பதில் 3வது அத்தியாயம் 75வது. நீர் ஒரு குவியலையே நம்பி ஒப்படைத்தாலும் உம்மிடம் திருப்பி கொடுப்போரும் வேதமுடையோரில் உள்ளன. வேதத்தை பெற்றுக் கொண்டவர்கள் யார் யாரு? வேதமுடையோர் யாரு? யூதர்கள், நஸ்ரானிகள். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அவங்கதான் வேதத்தை. அப்ப அந்த வேதமுடையோரிடத்துல சில பேர் நல்லவங்க இருந்தாங்க. அதனால அல்லாஹ் சொல்றான், அதில் சில இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், ஒரு பொருள் குவியலையே நம்பி ஒப்படைத்தாலும் அதை சரியான முறையில திருப்பி கொடுப்பவர்களும் அவங்க இருக்காங்க. அடுத்து அல்லாஹ் பேசுகிறான், நீ ஒரு தங்க நாணயத்தை, சாதாரண ஒரு தங்க நாணயத்தை நம்பி ஒப்படைத்தாலும் அவர்களிடம் போய் தொடர்ந்து நின்றாலே தவிர உம்மிடம் திருப்பி கொடுக்காதவரும் அவர்கள் உள்ளனர். சில பேர் எப்படி இருக்காங்க, ஒரு குவியலைய கொடுங்க அதை திருப்பி கொடுக்கிறவங்க இருக்காங்க. அதே சமயத்துல ஒரு தங்க நாணயத்தை நீங்கள் கொடுத்தாலும் அதை திருப்பி பெற்றுக் கொள்வதற்கு என்ன செய்யணும்? நின்றுட்டே இருக்கணும், கேட்டுட்டே இருக்கணும் என்ற அடிப்படையை கொண்டவர்களும் அந்த வேதமுடையவர்கள் இருக்கிறாங்க. ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா, திருமறையை அடுத்து பதிவு செய்யலாம். படிப்பறிவற்றவர்களின் விஷயத்தில், யாரிடத்துல படிப்பறிவு இல்லையோ அவர்களுடைய விஷயத்துல நம்மை குற்றம் காண எந்த வழியும் இல்லை என்று அவர்கள் கூறியதே இதற்கு காரணம். அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, படிப்பறிவு யாரிடத்துல இருக்குதோ அவங்களோட சரியா நடந்துப்பாங்க. யாரிடத்தில் படிப்பறிவு கூடுதலாக இருக்குதோ அவர்களிடத்துல கண்ணியத்தை கொண்டு நடப்பாங்க. யாரிடத்துல படிப்பறிவு இல்லையோ, உலகம் சார்ந்த படிப்பறிவு இல்லை, மார்க்கம் சார்ந்த படிப்பறிவு இல்லை அப்படின்னா அவரிடத்தில் எப்படி நடந்துப்பாங்க? இவன்தான் படிப்பு இல்லையே, இவனிடத்துல நம்ம என்ன பாவம் செஞ்சா என்ன என்ற ஏற்றத்தாழ்வை அந்த யூதர்கள் கற்பித்தார்கள். இதனுடைய வெளிப்பாடாக அவங்க சொன்னாங்க, என்ன பண்ணாங்க, ஒரு தங்க நாணயத்தை கொடுத்தாலும் கூட அதற்காக எவ்வளவு நிற்கிறோம். ஏன்? படிப்பறிவு இல்லை. இஸ்லாத்திற்கு நேர் எதிரான கருத்து. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில எல்லோரிடத்திலும் நீதியை நிலைநாட்ட வேண்டும். ஒரு மிகப்பெரிய செல்வந்தரிடத்தில் நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதே போன்று ஒரு பரம ஏழை இடத்தில் நடந்துக்கிறோம். செல்வந்தனுக்கு ஒரு சட்டம், ஏழைக்கு ஒரு சட்டம் என்பதை தகர்த்தெறி எரியக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் எவ்வளவு கண்ணியமிக்க ஒரு அடியாராக இருந்தாலும் அவருக்கும் அதே சட்டம் தான். ஒரு தாழ்ந்த குலத்தை சார்ந்த, உலகத்தினுடைய பார்வையில் தாழ்ந்த குலத்தை சார்ந்த ஒரு அடியாராக இருந்தாலும் அவருக்கும் இந்த இஸ்லாத்துல ஒரே சட்டம், எல்லாம் ஒரே சகோதரர்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம். அதற்கு நேர் மாற்றமான கொள்கை கொண்டவர்களாக யூதர்கள் இருந்தாங்க அப்படின்றத இந்த இடத்துல. அடுத்ததாக இன்றைய நாட்களுக்கான கேள்வி. நபித்தோழர்களை நபிகளாரோடு, நல்ல கவனிங்க, கொஞ்சம் கொஸ்டினை படிக்கும்போது இது புரியாத வகையில் இருக்கும், அதனால நம்ம தெளிவா சொல்றோம். நபித்தோழர்களை நபிகளாரோடு பிணைப்பை ஏற்படுத்திய நபிகளாரின் தன்மை என்ன? நபித்தோழர்களை நபிகளாரோடு பிணைப்பை ஏற்படுத்திய நபிகளாரின் தன்மை என்ன? அடுத்த பெண்களுக்கான கேள்வி. எந்த ஒன்றை கொண்டு மனிதனின் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த முடியும்? எந்த ஒன்றை கொண்டு மனிதனின் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த முடியும்? பதில் தேட வேண்டிய பகுதி 3வது அத்தியாயம் 81வது வசனம் முதல் 3வது அத்தியாயம் 170வது வசனம் வரை கூடுதலாக கொஞ்சம் செய்திகள் இருக்கு. பதில் எழுதும் பொழுது ஆண்களுக்கான அந்த பெட்டியில ஆண்கள் போடுங்க, பெண்களுக்கான பெட்டியில பெண்கள் போடுங்க. ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, பெண்களுக்கான பெட்டியில ஆண்களுக்கான பதிலையும் போடுறாங்க. இதை கொஞ்சம் தவிர்த்துங்க. அதே போன்று இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கேள்விக்கு 2-3 வசனங்களை பதிலாக எழுதுறாங்க. அது போன்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கு அப்படின்னா நாம சொல்லிடுவோம்,
இந்த கேள்விக்கு 2-3 வசனங்கள் வந்து பதிலா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது இல்லாம ஒரே கருத்தை கொண்ட 2-3 வசனங்கள் இருக்கு அப்படின்னா அடுத்த தினத்துல நீங்க பதிவு செய்ய இந்த கேள்விக்கு இங்கே ஒரு பதில் இருக்கு, அங்கே பதில் இருக்கு அப்படின்னு பதிவு செய்யும்போது அதை என்ன பண்ணிப்போம், பரிசீலனை செஞ்சு அது சரியானதாக இருந்துச்சு அப்படின்னா அதற்கு நம்ம மதிப்பெண் வழங்குவோம். அது இல்லாம என்ன பண்ணக்கூடாது, ஒரே கருத்தை கொண்ட எல்லா வசனங்களையும் என்ன பண்ணக்கூடாது. இதுவரைக்கும் அந்த மாதிரி இது ஏற்படல. ஆனாலும் சில நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அது போன்று 2-3 வசனங்களை ஒரே பதிலாக பதிவு செய்யறாங்க. அதையும் கொஞ்சம் தருதுங்க இன்ஷா அல்லாஹ். கூடுதலாக கொஞ்சம் கேள்விகளை வந்து ட்விஸ்டா கேட்கும். கொஞ்சம் எதுக்காக அந்த மாதிரி கேட்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கணும், கருத்தாக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நம்ம கஷ்டமா கொஞ்சம் கேள்வி கேட்கிறோம். மற்றபடி உங்களை நம்ம கஷ்டப்படுத்தணும் என்பது என்னுடைய நோக்கம் கிடையாது. எதற்காக இப்படி செய்வோம், நீங்க சரியான முறையில கருத்தாக்கங்களை ஆழ்ந்து படிக்க வேண்டும் என்பதற்காக தான் கொஞ்சம் பிரச்சனை ட்விஸ்ட் பண்ணி கேட்கிறோம். அதையும் கொஞ்சம் உணர்ந்து அதிகமாக ஆழ்ந்து படிக்கக்கூடிய நபர்களாக நாம் மாற்றிக்கொள்வோமாக. அதற்கான வாய்ப்புகளை இறைவன் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி